கீழ்வானம் வெள் என்று எருமை சிறு வீடு. கீழ்வானம் வெள் என்று எருமை சிறு வீடு. மெய்வான் பரந்தன காண்மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகள மூடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து 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 அருளேலோரும் பாவ. ஒரு சத்சங்கத்துக்கு ஒருத்தரை கூப்பிடுறோம் அப்படின்னாக்கா அவருக்கு அதில் ஈடுபாடு இருக்கணும். பகவத் சம்பந்தத்தில் பாகவதர் சம்பந்தத்தில் அவளுக்கு விருப்பம் இருக்கணும். இந்த ஆட்சிமார்கள்லாம் ஒருத்தரை கூப்பிடுறா அப்படின்னா அந்த கூப்பிடப்படப்பட்டவள் கிருஷ்ணனாலே விரும்பப்பட்டவள். மிக்குள்ள பிள்ளைகளும் கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு இவெல்லாம் கூப்பிடுறதுலேருந்தே அவள் கிருஷ்ண வல்லபை அப்படின்னு தெரியறது. அந்த கிருஷ்ண வல்லபை தமோகுணம் ஜாஸ்தியானதான் தூங்கின்னு இருக்கா. அவளை போய் எழுப்புறா, விடிந்து விட்டதே எழுந்துக்கலையா அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் அவள் உள்ளே இருக்க சொல்கிறா, சூரியன் எப்போது வருவான் அப்படின்னு நீங்கள் கிழக்கையே பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு விடியறதுக்கு முன்னாடியே அவசரம், என்னை வந்து எழுப்புறேள் அப்படின்றான். இல்லை எருமை சிறுவீடு பரந்தனகான் அப்படின்னு சொல்கிறான். எருமைகள் கூட மேயறதுக்காக போயிடுது. இது விடிஞ்சதுக்கு அடையாளம் இல்லையா அப்படின்னா, மேட்டில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் அப்படின்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் பெருமாளை எழுப்பினார். எருமை சிறுவீடு பரந்தனகான் அப்படின்னு ஆண்டாள் அடியார்களை எழுப்புகிறாள். இது ஆழ்வார்களுக்கும் சரி இவளுக்கும் சரி வாசி அப்படின்னு ஆயிரப்படியில் சொல்லப்படுகிறது. சிறுவீடு, ஒரு மாடு கண்களை அவிழ்த்து விடும்போது சிறுவீடு அப்படின்னா சின்னதாக அது மேயறது, அதிக நேரம் மேய விட்டால் பெருவீடு. ஆயர்கள் வந்து அதனுடைய அவளுடைய பரிபாஷை. அது எப்படி பெரியாழ்வானுடைய திருமகளரான ஆண்டாளுக்கு தெரியும் அப்படின்னா, எப்பயுமே அவள் அக்னிஹோத்திரங்கள் ஹோமங்கள் இதை தானே பார்த்துட்டு இருந்தவ அப்படின்னா, அவளே இடைச்சியாக ஆடிவிட்டாள். எருமைகளின் சிறுவீடு பெருவீடு வித்தியாசத்தை அறியும்படியான மெய்ப்பாடு இருக்கிறது அவளுக்கு, அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு. பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், உன்னை தவிர மற்றவெல்லாம் போயாச்சு அப்படின்னா, அப்போ என்னை பார்க்காமே போயிட்டாளே அப்படின்னா, கூட்டம் பெருசாக இருந்ததுனால உன்னை பார்க்கல போல இருக்கு அப்படின்னா. போவான் போகின்றாரை, அந்த போவான் போகின்றார் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, அர்ச்சராதி மார்க்கத்தில் வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகிறவா எப்படி இருப்பாளோ அப்படி இருப்பா. அந்த ஆத்மா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அக்ரூரன் கண்ணனை பார்க்க வந்த போல இருக்குமா. கம்சன் கூப்பிட்டு அக்ரூரரை கிருஷ்ணனை கூட்டுண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அக்ரூரருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, பகவானை தரிசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதே அப்படின்னு அக்ரூரன் போகிறானா. அர்ச்சராதி கதியில் போகும்போது இந்த ஆத்மாவானது எல்லாத்தையும் விட்டு பகவானே அப்படின்னு பகவானை எப்போ பார்ப்போம்னு அந்த ஒரு ஆர்வம் மிகுதியாக போகுமா. திருப்பதி யாத்திரை போவாலாம், கோவிந்தா கோவிந்தான்னு கத்தின்னு போகிறா இல்லையா, அந்த மாதிரி போவான் போகின்றாரை அப்படி போயின்னு இருக்கா எல்லாரும். உன்னை கூவான் வந்து நின்றோம், அவளெல்லாம் அங்கேயே நிறுத்திட்டு உன்னை கூப்பிட்டுன்னு போகலான்னு வந்தோம். அவள் அங்கே போயிட்டே இருக்கா. எப்படி கூட்டுன்னு போகான்னு வந்தோம் அப்படின்னாக்கா, வந்து நின்றோம். எப்படி வந்து நிற்கிறோன்னா சரணாகதி மாதிரி. விபீஷ்ணன் வந்து நின்னா இல்லையா ராமன் கிட்ட, சரணாகதி வேண்டி ராமனை வீட்டிலேருந்து புறப்பட்டு ராமன் கிட்ட வரும்போது விபீஷ்ணன் நிலை எப்படி நின்னனோ அப்படி நின்னானோ, எல்லாத்தையும் விட்டேன்னு சரணாகதிக்கு வந்தானோ அப்படி உன் வாசலில் வந்து நிற்கிறோம், நீ என்னை பார்க்க மாட்டேங்கிற. கோதுகலமுடைய பாவாய், உன் வாசல் வழியாக போனால் உன்னை விட்டுட்டு எப்படி போகிறது.
கிருஷ்ணனாலே கொண்டாடப்படும்படியான நீ அவனுக்கு ரொம்ப இனிமையா இருக்குவோ. உன் வாசல்ல வந்து உன் பெயரை சொல்லி கூப்பிடுறோம். ஆனாலும் இதை நீ கேட்காம கிருஷ்ணனுடைய புருஷகார பூதையாக இருப்பாள் நீ. பாவாய், பெண் பிள்ளை, பெண்ணின் வருத்தம் உனக்கு தெரியாதா? நீ இப்படி இருக்கலாமா? நாரீனாம் உத்தமோ வதுகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பெண்கள் வந்து உடனே மற்றவ பெண்களுடைய கஷ்டத்தை உடனே தெரிஞ்சுட்டு வரக்கூடியவா. நீ அப்படி வர வேண்டும் அப்படின்னு அந்த தேவாதி தேவனை சேவிக்க வேண்டும். தேவாதி தேவன் தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் தேவதானாம் பரமன்ச தெய்வதம். ஈஸ்வரர்களுக்குள்ள மேலான மகேஸ்வரன் அந்த கிருஷ்ணன். தேவதைகளுக்கு மேலான தேவதை அவன். சர்வே வேதாஸ் சர்வேத்யாஸ் சாஸ்திராக சர்வே யக்யாக் சர்வ யக்யாக்ஷ கிருஷ்ணः விதும் கிருஷ்ணம் பிராமணாஸ் தத்வதோ யே தேஷாம் ராஜஸ் சர்வயக்யாக் சமாப்தாக. சாஸ்திரங்களுக்குள்ளான் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய வேதங்களும் அறியத்தகுந்த சர்வ வஸ்துக்களும் சர்வ யஜ்யங்களும் யாகத்தில் ஆராதிக்கப்படும் எல்லா தேவதைகளும் கண்ணன்தான். அந்த கிருஷ்ணனே, எவர் கிருஷ்ணரை உள்ளபடி அறிகிறார்களோ அவர்களுக்கு எல்லா யாகங்களும் முடிந்தவையாகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜாதோசி தேவதேவேசு சங்கசக்கர கதாதரக. சங்கசக்கர கதாதரனே, தேவர்களுக்கும் தேவர்களான நித்திய சூரியர்களுக்கும் நாதனவன். நீ எங்களுக்காக பிறந்தாய். ஆழ்வார்களும் அப்படிதான் சொல்றார்கள். அயர்வரும் அமரர்கள் அதிபதி அவனவன். மனிதர்க்கு தேவர் போலே தேவர்க்கும் தேவாவோ அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். தேவாதி தேவனை அப்படின்றார் ஆண்டாள். இப்படி தேவாதி தேவனாக இருப்பவன் நம்ம காரியத்தை பண்ணுவானா அப்படின்னா பண்ணுவான். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவனவன். விரோதிகளை போக்குவதற்காக இவ்வுலகத்தில் அவதரித்தான். நம் விரோதிகளை போக்கி நம்மை அனுபவித்து தன் பேராக நினைக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்டவன் நம் காரியம் செய்யாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சேவித்தால் ஆவாவென்று அப்பேற்பட்ட தேவாதி தேவனை நாம் சேவித்தால் அவனுக்கு எப்படியா இருக்குமா அப்படின்னாக்கா, ஐயோ பிரணயத்துவம் போயிற்று, அடியார்களை காப்பவன் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் ஏற்றம் அழிந்தது. அது அவள் வந்து நம்மளை சேவிக்கும்படியாக நான் இருந்தோமே அப்படின்னு அப்படி நினைப்பான் அவன். இரக்கமே மேலான தர்மம் உடையவன் பகவான். இவ்வளோ வந்து சேவிச்சா ஆவாவென்று கொடுப்பான். ஆவா அப்படின்னா ஆச்சரியப்படும்படி ஒரு அருளை செய்வான். ஆவாவென்று அருள் செய்து அடியேனோடும் ஆனானே, ஆவாவென்றருள் செய்தான் அடியார்க்கு ஆவாவென்னாய் அப்படின்னு ஆச்சரியப்படும்படி நம்மளை வந்து நமக்கு அருளுவான் அவன். அப்பேற்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் செய்விப்போம் அப்படின்னு ஆண்டாள் இங்கு இந்த பாசுரத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறாள்.